அன்பான நேயர்களே, காலை வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹா, சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. கல்லாலில் புடையமர்ந்து நான்மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்துபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வார். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று தை மாதம் 15ஆம் நாள் வியாழக்கிழமை, ஏகாதசி திதி 12:20 வரையும் பகல், பின்னாடி துவாதசி திதி, மிருகசீர நட்சத்திரம், மரண யோகம், ராகு காலம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலையில் 6 முதல் 7:30 வரை, குளிகன் 9 முதல் 10:30 வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய், நல்லெண்ணெய் பரிகாரம் சொல்கிறது. இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் மகரத்தில், சனி ராகு கும்பத்தில், சந்திரன் ரிஷபத்தில், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது. இதுதான் இன்றைய கிரகங்களுடைய ஒரு அமைப்பு. அன்பான மேஷராசி என்பவர்களே, உங்களுக்கு இன்றைக்கு நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் சரியில்லை. ஆனால் 10ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் 10ஆம் இடத்துல இருக்கிறது. அது ஒரு பெரிய நல்ல அமைப்பு. அது 10ஆம் இடம் வலிவு பெறுகிறது. 10இல் ஒரு பாவியாவது இருக்கணும். 2 பாவ கிரகம் இருக்கு. அப்போ தொழில் சாணம் நன்றாக இருக்கும். 11 லக்கணத்துக்கு 3, 6, 11 பாவ கிரகம் இருக்கணும்னா சனி ராகு ராசிக்கு 3, 11 இருக்கு. அதுவும் சிறப்பு. அப்போ மேஷ ராசி என்பவர்களுக்கு இன்று நல்ல நாள். அந்த குரு பகவான் 3ல் இருந்துகிட்டு 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதுவும் அமோகமான நாள். அப்போ மேஷ ராசி என்பவர்களுக்கு இன்று அருமையான நாள். நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். கோச்சார பலன் நமக்கு முழுமையாக வேலை செய்யுமானா வேலை செய்யாது. கடுமையாக வேலை செஞ்சால் ஒரு 15% நமக்கு பலன் தரும். இதையே நம்பி காய நகர்த்தக்கூடாது நம்ம. அதனால் நமக்கு தசாபுத்தியெல்லாம் சரியாக இருந்ததுன்னா நமக்கு நல்ல பலன் தரும். ரிஷபராசி என்பதில் உங்களுக்கும் நல்ல நாள். உங்களுக்கு இப்பொழுது எப்படி இருக்குது அப்படின்னா, நல்ல 2ல் குரு இருக்கார், 10ல் சனி ராகு இருக்குது, தொழிற்சானம் நல்லா இருக்குது, குருபலமும் நன்றாக இருக்கிறது. ரிஷபராசிக்கும் அருமையான நாள். அருமையான நாள் என்றால் என்ன? உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு காரியங்கள் பூர்த்தி ஆகும். ஒரே நேரத்தில் எல்லாமே பூர்த்தி ஆகும்னா சொல்ல முடியாது, அப்படிலாம் பேச முடியாது. நல்லது நடக்கும்னா எல்லா நல்லதும் கல்யாணம் ஆகும், வீடு கட்டும், இடம் வாங்கலாம், அப்படிலாம் பேச முடியாது. ஏதோ ஒரு நல்ல காரியம், நமக்கு தேவையான நல்ல காரியங்கள் நடைபெறும். அதுக்குடைய வாய்ப்புகள் நிறைவாக இருக்கிறது. மிதுன ராசி என்பதிலே உங்களுக்கு ஜென்ம குரு பிரச்சனைகளை உருவாக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத பிரச்சனை வீடு தேடி வரும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். இடமாற்றம் இருக்குது. வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், ஊர் மாறலாம், வீடு மாறலாம், இப்படி பதவி மாறலாம், எத்தனையோ மாற்றங்கள்லாம் இருக்குது. ஆனால் பிரச்சனை இருக்குது. ஜாக்கிரதையாக பார்த்து நடந்துக்கும். அன்பான கடகராசி என்பதில் உங்களுக்கு விரயமான நேரம், தேவையில்லாத செலவுலாம் நடக்கும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல செலவாக பண்ணுங்க. வீட்டில் ஏதாவது குழந்தைகள் இருந்ததுன்னா இந்த 6 மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். அது ஒரு உங்களுக்கு சுப விரயமாக போயிடும். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அன்பான சிம்மராசி என்பதில் குழப்பம் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கேது உங்கள் ராசியில் இருக்குது, 7ல் சூரியன் ராகுவும் இருக்குது. அது 2 இருக்கக்கூடாது. அதனால் மனைவி கணவனுடைய உடல்நிலையை பார்த்து. ஆனால் குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். மிகப்பெரிய கிரகமான குரு பகவான் 11ஆம் இடத்துல இருப்பது சால சிறந்தது. அது ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு 10ல் இருக்கார் குரு. கெட்ட பேர்கள் ஏற்படும். உங்களுக்கு நீங்கள் பதவி முன்னாடி போகணும்னு நினச்சிங்கன்னா பின்னாடி கொண்டு விட்டுருவாங்க. அப்படியெல்லாம் இருக்குது. அதனால் ரொம்ப பணிவாக, மேலதிகாரிகிட்ட ரொம்ப பணிவாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது உங்கள் மேலே தவறு இல்லைன்னா கூட எதிர்த்து பேசாதீங்க. நான் தவறு பண்ணலை அப்படின்லாம் வாதாட வேண்டாம். சொன்னால் கேட்டுட்டு பேசாமல் போயிடுங்க. காதில் விழுகாத மாதிரி இருந்துருங்க. அதுதான் நல்லது. இப்போ ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா வர்ற வாடிக்கையாளர்கிட்ட அன்பாக நடந்து கொள்ளுங்கள். கோபமாக பேசாதீங்க. ஏன்னா அடுத்த கடைக்கு போயிடுவாங்க, உங்களோட வியாபாரம் பாதிக்கும். அதனால் இப்படியெல்லாம் ஒரு சில பிரச்சனைலாம் இருக்குது. அதனால் கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு என்னென்ன வழியோ அது பூரா நடைபெறும். இதை மிகைப்படுத்தி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப அந்த மாதிரி தெரியல. அதனால் அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கார்.
9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல பலனை தருவார். நல்லதே நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான துளாராசி என்பதே நல்லது. விருச்சிக ராசி என்பதே 8ல் குரு இருக்கார். புதுசாக எதையும் பண்ணாதீங்க. முதலீடு செய்யாதீங்க. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தனுராசி அன்பர்களே, உங்களுக்கு அமோகமான நாள். உங்களுக்கு நல்ல நாள். 7ஆம் இடத்துல குரு இருக்கார். திருமணம் நடைபெறும். குழந்தைகள் ஏற்படும். நல்லது நடக்கும். மகர ராசி என்பதிலே 7.5 தாக்கம் இருக்கிறது. மாசி 22ஆம் தேதி சனி பயிற்சி. அந்த 7.5 சனி உங்களுக்கு நல்ல பலனை தரும். அன்பான நேயர்களை, உங்களுக்கு கும்பராசி என்பர்கள் 7.5 சனி இருக்கிறது. குரு 5ல் இருக்கார். இருந்தாலும் இந்த மகர ராசி கும்பராசிக்கு 7.5 இருக்குது. ஆனால் மகர ராசிக்கு போய் 7.5 சனி முடிய போகுது. கும்பராசிக்கு நான் 2.5 வருஷம் இருக்குது. 2.5 ஆண்டுகள் மீன ராசியில் இருக்கின்ற வரையும் 7.5 இருக்குது. அதனால் இன்னும் 2.5 ஆண்டுகள் கடக்கணும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் சரியில்லை. ஆனால் உங்களுக்கு 7.5 தாக்கம் இருக்கிறது. இருந்தாலும் குருவனுடைய பார்வை நன்றாக இருக்கிறது. 10ஆம் இடத்தை தொழில் சார்ந்த பார்க்கறதுனால தொழில் நன்றாக இருக்கும். மீனராசி என்பதில் அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் 7.5 சனி சொல்லுவாங்க. அன்பான நேயர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கிரகங்களுடைய ஆளுமை தான் நமக்கு முக்கியம். அதனால் அந்த கிரகங்களை அன்றி நாம் எந்த காரியத்தையும் எந்த காயையும் நம்ம கட்ட முடியாது. இப்போ நம்ம நேற்று 2ஆம் இடத்தை பற்றி பார்த்தோம். இப்பொழுது 3ஆம் இடமான இளைய சகோதர ஸ்தானம்னு ஒரு கட்டம். லக்னத்தில் இருந்து 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானம் தனஸ்தானம்னு பார்த்தோம். இப்போ 3ஆம் இடமான இளைய சகோதர ஸ்தானம் அப்படின்னு ஒரு 3வது கட்டம் லக்னத்தில். அந்த இடத்தினுடைய பலன்கள் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அந்த இளைய சகோதரத்தோடு இல்லாமல் தைரியஸ்தானம்னு ஒரு கருத்து. வீரம், தைரியம், பயப்படாத தன்மை, இதுக்கெல்லாம் அந்த 3ஆம் இடம் தான். அடுத்து போக வாக்கியம், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், இதெல்லாம் அந்த 3ஆம் இடத்துல ஆய்வு செய்வது. இதெல்லாம் 3மே முக்கியமான சகோதரம் நன்மை, தைரியம் நன்மை, குடும்ப வாழ்க்கை நன்மை, இதெல்லாம் இந்த 3ஆம் இடத்தை வச்சு தான் நம்ம ஆய்வு செய்யணும். அப்போ அந்த 3ஆம் இடத்து அதிபதி பலமாக இருந்தால் இந்த 3 சுகமும் நன்றாக இருக்கும். 3ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. பாவகிரகம் இருந்தால் இளைய சகோதரம் இருக்காது, தைரியம் போயிடும், சுகஸ்தானம் போக பாக்கியம் கிடைக்காது. இப்படியெல்லாம் ஒரு கருத்து இருக்குது. ஆனால் 3ஆம் இடம் பலமாக இருந்தாலோ இல்லை 3ஆம் இடம் சுத்தமாக இருந்தாலோ 3ஆம் இடத்து அதிபதி பலமாக இருந்தாலோ, உங்களுக்கு மேஷ லக்னம்னா 3ஆம் இடம் யாருடைய வீடு, புதனுடைய வீடு. அந்த புதன் 3லே இருக்கிறது நல்லது. அதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே அன்பான நேயர்களே, இந்த 3ஆம் இடம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இடம். அதனால் அந்த சகோதரத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். தம்பி இருந்தால் தாங்கி நிற்பதற்கு இன்னொரு கால் கிடைக்குமா? ஒரு மனிதனுக்கு தம்பி இருந்தால் 2 காலோட 3வது கால் கிடைக்குமா? இதை பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய அமைப்பு. அந்த இடத்த நம்ம ஆய்வு செய்யணும்னா அந்த 3ஆம் இடத்துக்குள்ளே போகணும். அந்த சகோதர காரகன் செவ்வாய்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் சகோதர பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அவர் பலமாக இருக்கணும். அவர் 3ல் இருக்கக்கூடாது. 6 வரையும் லக்னத்திலேருந்து 6 வரையும் இருக்கக்கூடாது. லக்னத்திலேருந்து 6 வரையும் இருந்தால் சகோதர பலம் சாத்தியம் இல்லை, பெண் சகோதரமாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. ஆனால் அதுக்கு மேலே இருந்தால் சகோதர பலம் உண்டு. 11ல் செவ்வாய் இருந்தால் மூத்த சகோதரர் இருக்காது. இப்படியெல்லாம் ஒரு கருத்துகள் இருக்குது. அதனால் அந்த சகோதர காரகன் செவ்வாய் பலமாக இருக்கணும். சகோதர ஸ்தானமான 3ஆம் இடத்துல சுபக்கிரகங்கள் இருக்கணும். அப்போ 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாமா? 3ல் சுக்கிரன் மனைவி நிச்சயமாக இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் சில கருத்துக்கள்லாம் இருக்குது. அன்பான நேயர்களே, நமக்கு எல்லா கட்டமுமே நமக்கு வாழ்க்கையில் முக்கியமானது. லக்னம், 2ஆம் இடம், 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடம் தைரியம் இருக்க இல்லையா மனுஷனுக்கு? பயந்தாங்குழியாக இருக்கக்கூடாது. பயந்துக்கிட்டே முடக்கி கொண்டே கிடக்கக்கூடாது. அதுக்காக தைரியமாக போய் முரட்டுத்தனமாக எழுதி இருக்கக்கூடாது. பயம் இருக்கக்கூடாது. மனிதன் வாழணும், தைரியமாக வாழணும். அதுக்குரிய இடத்த நம்ம ஆய்வு செய்யணும்னா அந்த 3ஆம் இடம் தான் நமக்கு முக்கியம். அந்த 3வது வீட்டுக்குரிய கிரகம் பலமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நமக்கு அந்த 3ஆம் இடம் சம்பந்தமான அமைப்புகள் பூரா நமக்கு நிறைவாக கிடைக்கும். அன்பான நேயர்களே, நமக்கு வாழ்க்கையில் முக்கியமாக எல்லா அமைப்பும் நமக்கு தேவை. எது வேணும் எது வேண்டாம் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா அமைப்பும் நமக்கு தேவை. அந்த அமைப்புகள்லாம் நமக்கு நிறைவாக கிடைக்கணும்னா ஜாதகத்தில் 12 கட்டங்களும் நமக்கு சரியாக இருக்கணும். அப்பொழுது தான்
நாம் நிறைவாக வாழ முடியும். இல்லை என்றால் ஏதாவது ஒரு குறையோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். 12 கட்டங்களும் கிரகங்கள் நன்றாக இருக்கும் என்று நாம் பிறக்கின்ற பொழுது சொல்ல முடியாது. அது இறைவனுடைய செயல். அதுக்காகத்தான் தத்துவ நிதிங்கிற நூலில் சொல்லியிருக்காங்க, அவர்களுக்கு ஆயுசு, பொன், பொருள், வித்தை, செல்வம், எழில், மரணங்கள் ஏழும் தவமுடை பெருமதவன் கை தொடங்கி சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயத்தான். முடிச்சு விட்டார். கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்டது, அதை மாற்ற யாராலையும் முடியாது அப்படின்னு தத்துவ நிதியில் எழுதியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான கருத்து. அது உண்மை, அது மாற்றம் இல்லை, அதுதான் உண்மை. அதை மாற்றி அமைக்க முடியாது. இப்படியெல்லாம் நாம் நடந்து கொண்டுகின்ற தர்மங்கள், செய்கின்ற தர்மங்களாலேயும், நாம் அன்போடு மக்களிடம் நடந்து கொள்வதாலேயும், நாம் செய்கின்ற புண்ணியங்களாலேயும் நமக்கு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். கட்டங்கள் அதிகமாக இல்லாமலும், நிறைய விரயங்கள் இல்லாமலும் இந்த மாதிரி ஏற்படும். நிறைய நம்ம அட்டூழியம் அட்டகாசம் பண்ணோம்னா நன்மைகள் நமக்கு குறையும். இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் அன்பான நேயர்களை, நாம் நிறைவாக வாழணும். நம்முடைய குழந்தைகள் நல்ல படிக்கணும். அந்த குழந்தைகள் நல்ல உத்தியோகத்துக்கு போகணும். அந்த குழந்தைகள் கை நிறைய சம்பாதிக்கணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும். இந்த இடத்தை நன்றாக கவனிங்கள். நல்ல வாழ்க்கை துணை அமையணும்னா ஒரு மனிதனுக்கு மனைவி முறையாக அமைந்து விட்டால் அதை விட சுகம் வேறு எதுவுமே கிடையாது. மனைவிதான் அனைத்துமே. அதாவது நல்ல மனைவி அமைந்துவிட்டால் மண் உலகத்தில் உள்ள சுகம் அனைத்தும் கிடைக்குமா. மனைவி நல்ல மனைவியாக அமைந்து விட்டால் இந்த மண் உலகத்தில் இருக்கின்ற சுகங்கள் அனைத்தும் மனைவியால் கிடைக்குமா நமக்கு. அதை விட வேறு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. அதனால தாய்க்கு அடுத்தது மனைவி. தாய் இருக்கின்றவரை நமக்கு நன்மை. தாய் இல்லை என்றால் அந்த இடத்தை நிரப்புவது மனைவியால் தான் முடியும், வேறு யாராலும் முடியாது. ஆகவே நம்ம ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு கட்டமும் இதெல்லாம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்லியிருக்கார். அது உண்மை. எல்லாருக்கும் மனைவி அமைகிறது இறைவன் கொடுத்த வரம். அன்பான நேயர்களை, நாம் சிறப்புடன் வாழணும் என்பதற்காக, நம்முடைய குழந்தைகள் நலமுடன் வாழ்வது என்பதற்காகவும் எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும், வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளர் முருகப்பெருமானையும், என் அன்னை மாதா பராசக்தி துர்கா பரமேஸ்வரியும், அன்னை மாதா ஸ்ரீ முத்துமாரியம்பையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.